குட் மார்னிங். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எல்லாம் நல்லா படிக்கிறீங்களா? சரி சொன்னீங்க. மேக்ஸு ரொம்ப 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 முக்கியமானது என்ஜினியரிங் போகிறதுக்கு. மேக்ஸில் கட் ஆஃப் மார்க் பார்த்தீங்கன்னா ஃபுல் மார்க் அப்படியே எடுத்துக்குவாங்க. நீங்கள் வாங்குகிற மார்க்கை அப்படியே எடுத்துக்குவாங்க. அது உங்களுக்கு ஃபுல் கட் ஆஃப் மார்க் வரும் இல்லையா? சொன்ன மாதிரி மார்க் வாங்கினீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நல்ல இன்ஜினியரிங் காலேஜ் போய் சேர்ந்துக்கலாம். நீங்கள் நினச்ச மாதிரி நல்ல கேம்பஸில் செலக்ட் ஆகி நல்ல லைஃப்பில் செட்டில் ஆகணும். ஒன்றுமே கிடையாது. மேக்ஸ் ரொம்ப 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 ஈஸி. மேக்ஸுக்கு நிறையா பேர் சொல்கிறீங்க, ஐயோ மேக்ஸ் வரமாட்டேங்குதுன்னு. அது ஒன்றுமே கிடையாது. மேக்ஸு கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப ஈஸி. போடும்போது கிளாஸில் நடத்தும்போது 100% ஆக்டிவாக கவனிக்கணும். ரொம்ப அசால்ட்டாக கவனிக்கக்கூடாது. அதே மாதிரி அன்னன்னைக்கு நடத்தினதை அன்னன்னைக்கு நம்ம தரவு பண்ணிக்கணும். அதை தரவு பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா அது மனப்பாடமே பண்ணக்கூடாது. மேக்ஸில் அந்த கான்செப்டை தான் புரிஞ்சிக்கணும். கான்செப்டை நல்லா தரவு பண்ணிக்கிட்டு அப்புறம் படிச்சிங்கன்னா மேக்ஸ் மாதிரி ஒரு ஈஸியான சப்ஜெக்டு இல்லவே இல்லை. மற்றதெல்லாம் கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் மேக்ஸ் ரொம்ப இருக்கிறதுலையே ரொம்ப ஈஸி. கான்செப்டை மட்டும் பார்த்திங்கனாவே போதும். நம்ம பேசிக்கு ஃபண்டமெண்டல் அடிப்படை செயல்கள் தான். கூட்டல், கழித்தல், வகுத்தல், பெருக்கல், இவ்வளோ தான். சிம்பிளிஃபைவில் தான் நிறைய தப்பு பண்ணுறீங்க. அதில் தான் அதை ரொம்ப கொஞ்சம் இதாக பார்த்துங்க. சரி, இப்போ பார்க்க போகிறது நம்ம டுவெல்த்து கிளாஸில் என்ன சாப்டர் பார்க்க போகிறோம் அப்படின்னா செகண்ட் சாப்டர் காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி போன வீடியோலாம் உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எங்கெங்கே பயன்படுது அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருக்கோம், பாருங்கள். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் சொன்ன மாதிரி இதில் மார்க் வாங்கிக்கலாம். இதில் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா 2 1 வேர்டு கேட்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 மார்க் இருக்கும், ஒரு 3 மார்க் இருக்கும், ஒரு 5 மார்க் இருக்கும். இப்போ இதை பாருங்கள் எத்தனை மார்க் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு. 5 மார்க் 1, அப்புறம் ஒரு 2 மார்க்கு, ஒரு 3 மார்க்கு. அப்போ உங்களுக்கு 10 மார்க் ஆச்சு. 1 வேர்டு 2, 12 மார்க்கு. இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் தரவு பண்ணிங்கன்னா 12 மார்க் ஈஸியாக நீங்கள் வாங்கிடலாம். இதில் இருக்கிறது வெறும் அடிப்படை செயல் தான். சரி, இப்போ நாம் பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் 213 பார்க்க போகிறோம். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த மாடலில் ஒரு கணக்கு உங்களுக்கு அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? மால்லஸ் ஆஃப் இசட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மால்லஸ் ஆஃப் இசட்டு 2ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ தட் 3 ≤ மால்லஸ் ஆஃப் இசட் ப்ளஸ் 3 + 4i ≤ என்ன 7. ஓகேவா? அதாவது இந்த வேல்யூ எதுக்கும் இடையில் இருக்குதான். இந்த மால்லஸ் வேல்யூ 3க்கும் 7க்கும் இடையில் இருக்குதுன்னு நிரூபி அப்படிங்கிறாங்க. இதில் இந்த மால்லஸ் ஆஃப் இசட் கொடுத்துட்டாங்க. நாம் போடுறது ஒரே ஒரு கான்செப்ட் தான். அதாவது இந்த ப்ராப்பர்ட்டி தான். மால்லஸ் ஆஃப் Z1 + Z2. இதை பாருங்கள். இந்த ப்ராப்பர்ட்டி ப்ளஸ்ஸில் பிரித்து எழுதுகிறோம், மைனஸில் பிரித்து எழுதுகிறோம். நமக்கு ப்ளஸில் பிரித்து எழுதுனா <= போடுவோம். மைனஸில் பிரித்து எழுதுனா இங்கே என்ன போடுவோம்? நம்ம ப்ராப்பர்ட்டி இது மைனஸ்ஸு. இப்போ பாருங்கள், இது அப்படின்னா இது தானே <= இது <<. ஓகேவா? இதை ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான். மைனஸ்னா சின்னது, ப்ளஸ்ஸுன்னா பெருசு, நடுவாண்ட ரெண்டையும் ஆட் பண்ணிடலாம். அப்போ மால்லஸ் ஆஃப் Z1 + Z2 அப்படிங்கும்போது இந்த பாருங்க லெஃப்ட் சைடு மைனஸில் இந்த சைடு பாருங்கள் மால்லஸ் ஆஃப் Z1 + Z2. இது என்ன போடுவீங்க? இது <= மால்லஸ் ஆஃப் Z1 + மால்லஸ் ஆஃப் Z2 ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தோமா? அதே இன்னொரு ப்ராப்பர்ட்டி. இப்போ இதை மறைச்சிக்கிங்க. என்ன போடுவோம்? அதே மால்லஸ் ஆஃப் Z1 + Z2 அப்படிங்கும்போது இது பெருசு. அப்போ <= எதை விட பெருசு? மைனஸில் பிரித்து எழுதுறத விட பெருசு. ஓகேவா? அதுதான் அந்த பிரகாரம். இப்போ நம்ம இந்த கணக்கு நமக்கு கொடுத்துருக்கிற கணக்கு இசட்டு ப்ளஸ் 3 + 4i. இதை இப்போ பார்த்திங்கன்னா 1 பிரித்து எழுதுங்க. இதுக்கு தனி மாடுலஸ், இதுக்கு தனி மாடுலஸ், மைனஸில் பிரித்து எழுதுங்க.
அதே மாதிரி இதுக்கு தனி மாடுலஸ், இதுக்கு தனி மாடுலஸ், ப்ளஸில் பிரித்து எழுதுங்க. புரியுதா? எக்ஸ்ட்ரா இந்த இடத்துல என்னென்னா ஒரு பெரிய மாடுலஸ் இங்கே போடணும். ஏன் அப்படின்னா மைனஸில் பிரித்து எழுதும்போது வேல்யூ வந்து மைனஸில் வரும். அந்த மைனஸை ப்ளஸ் ஆக்கிறதுக்காக தான் இந்த மாடுலஸ். இவ்வளவு தான். ஒன்று பாருங்கள், நம்ம கொடுத்துருக்கிற கணக்கு சென்டரில் எழுதிக்கிறோம். புரியுதா? இது பாருங்கள், இங்கேயும் அதே தான் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ப்ளஸில் பிரித்து எழுதுகிறோம். இங்கே பாருங்கள், இந்த கொடுத்துருக்கிற கணக்கு அதே தான். இங்கே இதுவும் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு தான். இங்கே மைனஸில் பிரித்து எழுதும். மைனஸில் இருக்கிறது ரொம்ப சின்னது, அதை விட நம்மளுடைய கணக்கு அதை விட பெருசு ப்ளஸில் பிரித்து எழுதுறது. இவ்வளோ தான். சென்டரில் இப்போ இங்கேயும் லெஸ் தேன் போடு, இங்கேயும் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு போடு. இது ப்ளஸில் பிரித்து எழுது, இது மைனஸில் பிரித்து எழுது. இவ்வளோ தான், முடிஞ்சு போச்சு. இது கொடுத்துருக்கிற கணக்கு. ஓகேவா? சென்டரில் எழுதிக்கோ. இங்கேயும் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு போடு, இங்கேயும் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு போடு. ஒன்று இந்த பக்கம் ரைட் சைடு ப்ளஸில் பிரித்து எழுதிக்கோ, லெஃப்ட் சைடு மைனஸில் பிரித்து எழுதிக்கோ. எவ்வளவுதான். அப்போ தேர்ஃபோர் இப்போ மாடுலஸ் ஆஃப் இசட்டு 2ன்னு தெரியும். மைனஸ் இந்த மாடுலஸ் என்ன, ரூட்டுக்குள்ளே ஸ்கொயர் பண்ணுவோமா, ரூட்டுக்குள்ளே 3 ஸ்கொயர் பண்ணால் 9. அடுத்தது இமேஜினரி பார்ட். நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், ரூட்டுக்குள்ளே ரியல் பார்ட்டு 3, இமேஜினரி பார்ட் என்ன 4 தான். 4i இல்லை. ஐ எதுக்காக? இமேஜினரி பார்ட்டை நம்ம தெரிஞ்சிக்கிறதுக்காக. அப்போ ரியல் பார்ட் ஸ்கொயர்டு 9, இமேஜினரி பார்ட்டு 4, ஸ்கொயர்டு பண்ணால் 16. 4i சொல்லிடக்கூடாது. ஓகேவா? அப்போ -16 ஆயிரும். இந்த எந்த காரணத்துக்கு ஒன்று இந்த இடத்துல என்ன வராது, மைனஸ் வராது. பார்த்துக்குங்க. அப்போ தேர்ஃபோர் இது வந்து 9 + 16, இதை கூட்டி போட்டிங்கன்னா 25. 25க்கு ரூட்டை நீக்கினா 5. அப்போ இது என்ன வரும், 2 - 5. அப்போ இது பெரிய நம்பருடைய குறி மைனஸ்ஸு. 5ல் 2 போச்சுன்னா -3. -3க்கு மாடுலஸ் எடுத்தால் என்ன ஆயிரும், +3. லெஃப்ட் சைடு வந்துருச்சா? இப்போ சென்டர் அப்படியே வச்சிங்க. அதே தான் இங்கே ரைட் சைடில் மாடுலஸ் ஆஃப் இசட் 2. இது வந்து ரியல் பார்ட் ஸ்கொயர் 9 + 4 ஸ்கொயர் பண்ணால் 16. இதை கூட்டி போட்டிங்கன்னா 25. அப்போ இது 5 கூட்டிக்கிறோம். ஆக மொத்தம் லெஃப்ட் சைடு கழிச்சிக்கிறோம், ரைட் சைடு கூட்டிக்கிறோம். இவ்வளோ தான். இந்த கணக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. 3 மார்க்கில் கண்டிப்பாக இது கேட்பாங்க. புரியுதா? இதில் ஏதாச்சும் சந்தேகம்னா கேளுங்க. ரொம்ப 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 ஈஸி. கொடுத்துருக்கிற கணக்கு சாமி ஆன்சரை அவனே கொடுத்துருக்கான். நீ சென்டரில் எழுதிக்கு. இதுதான் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி பிரகாரம் தான் இந்த கணக்கை போடுறோம். இந்த ப்ராப்பர்ட்டி என்ன, ப்ளஸில் பிரித்து எழுதும்போது லெஸ் தேன், மைனஸில் பிரித்து எழுதும்போது இது இந்த கணக்கு வந்து கிரேட்டர் தான், பெருசாக இருக்கும். அவ்வளோதான். அதுக்காக தான் இப்படியே எழுதிட்டோம். இது ஒன்று. லெஃப்ட் சைடு வந்து மைனஸில் பிரித்து எழுதிக்கோ, ரைட் சைடு வந்து ப்ளஸில் பிரித்து எழுதிக்கோ. கணக்கை சென்டரில் வச்சுக்கோ. கணக்கு சென்டரில் வச்சுக்கிட்டு லெஃப்ட் சைடு எழுதும்போது மைனஸ், இங்கேயும் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு போட்டுக்கோ, இங்கேயும் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு போட்டுக்கோ. லெஃப்ட் சைடில் மைனஸில் பிரித்து எழுதிக்கோ, ரைட் சைடில் ப்ளஸில் பிரித்து எழுதிக்கோ. அதுக்கப்புறம் இங்கே என்ன வருதோ அதே தான் இங்கேயும் வரும். இங்கே நடுவாண்ட மைனஸ் வரும், இங்கே நடுவாண்ட ப்ளஸ் வரும். இது அப்படியே இது இங்கே வந்து இது எதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மாடுலஸ் எதுக்கு போடணும்னா, இது பாரு கழிக்கும்போது -3 வருதா? அப்போ மாடுலஸ் வேல்யூ எதில் வராது, மைனஸில் வராது இல்லையா? அந்த மைனஸை ப்ளஸ் ஆக்கிறதுக்காக தான் இந்த 3. ஓகேவா? அந்த மாடுலஸ் பார்த்துக்குங்க. இது ரொம்ப ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ் தான். ஓகே, தேங்க்யூ.